வணக்கம். ஆண்டாள் அருளிய 7வது பாசுரம். பாசுரம் பாட்டு. கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. ஆனை சாத்தன்கிறது ஒரு பறவை. அதிகாலையில் சத்தம் போடும். அந்த சத்தம் தான் கீசு கீசு அப்படிங்கிறது. அது உன்னோட காதுக்கு கேட்கலையா பேய்ப்பெண்ணே. ராத்திரியெல்லாம் பேய் நடமாடும். காலையில் அதுக்கான நேரம் கிடையாது. ராத்திரி தான் பேயோட நேரம். அப்போ ராத்திரியெல்லாம் பேய் மாதிரி அலைஞ்சிட்டு நல்லா விடிய காலையில் தூங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பேய் பெண்ணே. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. தயிர் கடைகிற சத்தம். மத்தால் தயிர் கடைகிற சத்தம். வாசமான நல்ல கூந்தலை உடையவர்கள் ஆயர் குல பெண்கள் தயிரை கடையிறாங்க. கொழுப்பை தனியாக எடுக்கிறாங்க. வெண்ணெய் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்முடைய மனசில் இருக்கிற கொழுப்புங்கிற மனசுங்கிற தயிரில் இருந்து கொழுப்பு அப்படிங்கிற கெட்ட குணத்தை கடைஞ்சி எடுக்கிறது கண்ணபெருமான். அவனை நீ கும்பிடணும். வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. அரவம் சத்தம். ஓசைனா என்ன? அர்த்தமில்லாத சத்தம் ஓசை. அர்த்தமுள்ள சத்தம் ஒலி. நாம் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கீசு கீசென்றெங்கும் அணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ வேப்பெண்ணே. வாசன அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. கேசவன், கேசி என்கிற அரக்கனை கொன்றவன் கேசவன். காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசன அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டலையோ. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து. காசு மாலை கழுத்தில் பெண்கள் போட்டிருப்பாங்க. பிறப்பு ஒரு வகையான சங்கிலி. அதாவது தயிர் கடைவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற அந்த உபகரணங்களை பற்றி சொல்கிறாங்க அந்த காலத்தில். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். கதவத்தெர. தேசம் தேஜஸ் அப்படிங்கிறதுனோட தமிழ். அதாவது ஒரு திட்டும் போது ஒரு பாராட்டு. இவ்வளவு கம்மியாக மார்க் வாங்கியிருக்கிறியே அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய வாக்கியம். அதை எப்படி சொல்லுவோம்? நீ வழக்கமாக நல்ல மார்க் வாங்குவியே, இப்போ ஏன் இவ்வளவு கம்மியாக வாங்கியிருக்கிற? அந்த மாதிரி கேசவன், கேசி என்கிற அரக்கனை அழித்தவன் கேசவன். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அவனை பற்றி பாட போகிறோம், புகழ போகிறோம். தேசமுடையாய் வந்து கதவை திற. இந்த ஆனை சாத்தன் பறவை. பறவை தானே இயற்கையான அலாரம். அலாரத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அலாரம் கடிகாரம் பார்த்துருக்கீங்களா? கேட்டு பாருங்க உங்கள் பெற்றோர்களை. ராத்திரியில் காதை திருகுனா காலையில் அழுவாங்கம்மா. எது? அலாரம் கடிகாரம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. அந்த மாதிரி இந்த ஆனை சாத்தன்கிற பறவை தயிர் கடைகிறது. ஆயர்பாடி சிறுமிகள் பெண்கள் எல்லோருமே அதிகாலையில் வேலை செய்வாங்க. தயிரை கடைவார்கள். வெண்ணெய் எடுப்பார்கள். நாங்கள் கொழுப்புன்னு சொன்னோம். வெண்ணெய்ங்கிறது வெண்ணெயினுடைய கண்டென்ட் கொழுப்பு தானே. பட்டர் நான் அப்படின்னு சாப்பிடுவீங்க இல்லையா? பட்டர் தானே வெண்ணெய். கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்க பிளெயின் நான் அப்படிம்பாங்க. பட்டர் நான். நான் நான் சாப்பிடக்கூடியதா, உண்ணக்கூடியதா? நானை, நான் என்பதை உண்ணுகிறவர்கள் தான் நல்ல பணிவுடையவர்கள். நான் செய்தேன், நான் சாதித்தேன், நான் ஜெயித்தேன் என்று நான் நான் என்று சொல்லுகிறவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துகிறவர்கள். அந்த நானை விட்டுவிடுவது கொழுப்பை விட்டுவிடுவது. அதனால்தான் தயிர் கொழுப்பை விட்டுவிட்டால் மோராகிறது. வேகமாக ஓட முடியும். மோரை கீழே ஊத்துங்க, வேகமாக ஓடுதா இல்லையா? தயிரை கீழே ஊத்துங்க, வேகமாக ஓட முடியுமா? சார், இப்பெல்லாம் பல இடங்களில் வீட்டில் கூட ஹோட்டலில் கூட தயிரை இலையில் ஊற்றுனா, பிளேட்டில் ஊற்றுனா ஓடுது சார். அது தயிரா மோரா அப்படி நீங்கள் தான் நம்ம தான் யோசிக்க வேண்டியிருக்கு.
ஆனால் இந்த பாட்டில் அந்த வளம், ஆயர்பாடியிலே இருக்கிற வளத்தை சொல்லுகிறார் ஆண்டாள். கேசவன் அந்த பேர் காரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னொன்னுக்கு ஒரு காரணம் இருக்கு. கண்ணபிரானுக்கு பேர், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணப்பெயர் யாதவன், இளைய யாதவன் அப்படிம்பார் ஜெயமோகன் வெண்முரசுல. அப்ப மூத்த யாதவர் யாரு? பலராமன். அவதாரம் உங்களுக்கு தெரியும். மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், சிம்மம், இதெல்லாம். மச்சம்னா மீன் அவதாரம், கூர்மம் ஆமை, வராகம் பன்றி, சிம்மம் நரசிம்மம், வாமனம் குறுக குட்டையான உருவம், பலராமன் பரசுராமன், ராமன். இதுல பலராமன் கிருஷ்ணனோட சேர்ந்தவர், அவர் மூத்த யாதவர், இவர் இளைய யாதவர். வெண்முரசு என்கிற மகாபாரதத்தில் இளைய யாதவர்ங்கிற பெயரை தான் சொல்லுவான். இப்படி பலவிதமான பெயரை உடையவன். இந்த பாட்டிலே கேசவன் என்கிற பெயரை உடையவன். நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவன். பெண் பிள்ளாய், நாயக பெண் பிள்ளாய் கொஞ்சம் உயர்த்தி சொல்றாங்க. திட்டும் போது நான் முன்னாடியே சொன்னோம்ல, ஒரு முன்னாடியும் பின்னாடியும் நாங்கள் லேசாக கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஒருவரை அடிக்கிற பொழுது துணி சுற்றி அடிப்பார்களாம். அந்த மாதிரி இந்த பெண் தூங்கி கொண்டிருக்கிறாள். எல்லோரும் கோயிலுக்கு போக காத்திருக்கிறார்கள். இவள் வெளியே வரவே இல்லை. அதனால் கிண்டலாக, அதே சமயத்தில் பாராட்டு, திட்டுவதை புகழ்ச்சியோடு சேர்த்து, இது ஒரு வகையான மேனேஜ்மெண்ட், ஒர்க் எக்ஸ்ட்ராக்டிங் டெக்னிக்னு சொல்லலாம். வேலை வாங்குவதற்கான ஒரு யுத்தி. பேய் பெண்ணேன்றார், முதல்ல சொல்லிடுறார். பேய் பெண்ணே, அப்புறம் நாயக பெண் பிள்ளாய், அப்புறம் தேசமுடையாய். பாராட்டு திட்டு, பாராட்டு திட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்ட். அதான் இப்போ இனிப்பா டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி காரமாக ஏதாவது சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி முரணா. ஏன்னா முழுக்க முழுக்க பாராட்டிக்கொண்டே இருப்பதும் தப்பு, திட்டிக்கொண்டே இருப்பதும் தப்பு என்கிற அற்புதமான ஒரு இன்றைய காலத்து வேலை வாங்குற டெக்னிக்கை ஆண்டாள் சொல்லித் தருகிறாள் என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கெட்டிலையோ பேய்ப்பெண்ணே, வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கெட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். இதில் ஆண்டாள் சொல்றதோட சிறப்பு பேச்சு அரவம். பறவையோட சத்தத்தை பேச்சுங்கிறாங்க. எல்லா ஒலியும் மொழிதான், புரிந்து கொள்ள சக்தி இருந்தால் எல்லா ஒலியும் மொழிதான். ஆகவே பறவையினுடைய ஒலியை, பறவையினுடைய அரவத்தை, சத்தத்தை பேச்சு என்று சொல்லுகிறாள் ஆண்டாள். ஏன்னா இன்னொரு பறவைக்கு அது புரியும். அப்படிங்கிற ஆண்டாளினுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டு பெருமாள் கோயிலிலே போய் இந்த பாட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.